ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ பார் தான். எல்லாருமே செய்கிறாங்களே, நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு மாம்பழத்தை எடுத்து தோலை சீச்சிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கன்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு என் வீட்டுக்கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதோடதே நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ மாங்காவை நல்லா தோல் சீவிக்கிறணும். நான் காய் சீவுறதை வச்சு நல்லா தோல் சீவிக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறணும். நான் முன்னாடியே நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அவர் பாதிக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நான் நல்லா அரைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒன்று மட்டும் எனக்கு தோணுச்சு அரைச்சிட்ருக்கையில், நம்ம ஏன் கொஞ்சம் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 மட்டும் சும்மா போட்டு அரைக்க ஆரம்பித்தேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பாருங்களேன், நம்ம மேங்கோ பார் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினச்சி நான் சீக்கிரம் ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தா எனக்கு ரொம்ப டைம் எடுத்து அதை கிண்டிக்கிட்டே இருந்தேன். அதுவே எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் தான் நான் நினச்சேன், நம்ம சீக்கிரம் முடிவு இன்றைக்கின்னு பார்த்து இதை செய்ய ஆரம்பிச்சு இவ்வளோ லேட் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சேன். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேங்கோ அரைக்கிறோம்ல, அதில் தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா கைவிடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா அல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சோண்டு சுக்கும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுக்கு தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தெரியாது. நல்லா கிண்டி விடணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நமக்கு இலக்கம் கொடுக்கும். நீங்கள் சீனியோ மண்டை வெல்லமோ என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மறுபடியும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்க அது என்ன ஆகும் அப்படின்னா, அல்வா பதத்துக்கு வந்தது கொஞ்சம் கேசரி பதத்துக்கு நல்லா இலக்கம் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கலை, நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் மிளகாத்தூள் அரைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக அரைப்பேன். இப்போ 2 கிலோ குண்டு மிளகாய் அப்படின்னா 1/2 கிலோ சம்பா மிளகாய் சேர்த்து அரைப்பேன். நீங்கள் எப்படி அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரைக்கையில் காரம் கலரு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி அள்ளி இப்படி போடையில் கரண்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு அப்படியே கொட்டும். அந்த பதமாக இருக்கையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிக்கும். அதனால் நான் உடனே மாடிக்கு எடுத்துகிட்டு போய் தாம்பாளத்தட்டு வச்சு கொட்டி நான் தடவிக்கிட்டு இருந்தேன். சரி வேம பண்ணணுமேன்னு பண்ணி நான் நல்லா சமமாக லெவலாகவே பண்ணலை. பொறுமையாக பண்ணுவோம்னு நினச்சி பண்ணாலும் எனக்கு பொறுமையாக வரல. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம இப்படி பண்ணால் ஈஸியாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் லேசாக தான் எனக்கு வெயில் இருந்துச்சு. நான் பண்ணையில் ஆஃப்டர்நூன் போல் தான் பண்ணேன். ஒன் டே எனக்கு காஞ்சிட்டு மறுநாள் ஒரு 11 o'clock முடிய காய வச்சுருந்தேன். எனக்கு அதுவே போதுமான அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இல்லாமல் அந்த ரகடான இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானே வீட்டுக்காரர் சேர்ந்து கடன்னு உட்காந்து கட் பண்ணி அதை எடுத்தோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.